2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை சென்றிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். கவிஞர் முடியரசனுக்கு சிலை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை வந்திருக்கும் அவர் 1.6 கோடி செலவில் மருது சகோதரர்கள் சிலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்குவேலி அம்பலத்தின் சிலையையும் அவர் திறந்து வைக்க இருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்ய இருக்கிறார். இதன் மூலமாக 40,000 பேர் பயனடைய இருக்கிறார்கள். சிவகங்கையில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். நேற்றும் இன்றையும் சிவகங்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் வளர்த்தமிழ் நூலகத்தை அவர் திறந்து வைத்தார். இந்நிலையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார். புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், இன்றைய முதலமைச்சரின் நிகழ்ச்சி நிரல் என்ன? விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. சிவகங்கையில் இன்று மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் நிகழ்ச்சி இன்று தமிழக முதல்வர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெறுகிறது. பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு மைதானத்திலிருந்து அந்த மருது பாண்டியர்களின் மாமன்னர் மருது சகோதரன் மற்றும் வாளுக்குவேலி அம்பலம் ஆகியோர் சிலை திறப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார்கள். தற்பொழுது தமிழக முதல்வர் விழா மேடைக்கு வருகை இருந்துள்ளார். அங்குள்ள கண்காட்சி பொருட்களை பார்வையிட்டு தற்பொழுது விழா மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் அரண்மனை போன்ற வடிவில் அமைக்கப்பட்ட பந்தலில் விழா நடைபெற்று வருகிறது. இந்த சிவகங்கை சீமையை ஆண்ட மருது சகோதரர்களுக்கு 1,06,90,000 மதிப்பீட்டில் திருவுருவ சிலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் தற்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில வாளுக்குவேலி அம்பலத்தின் திருவுருவ சிலையை திறந்து வைக்கிறார். காணொலி காட்சி மூலமாக பல்வேறு கட்டி முடிக்கப்பட்ட பணிகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் திறந்து வைக்கிறார். மேலும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி 30,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். செந்தில், சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரி வளாகத்தில் அமைந்திருக்கும் விழா மேடைக்கு தற்போது முதலமைச்சர் வந்திருக்கிறார். விழா அரங்கில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கியிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை சந்தித்தும் அவர் உரையாடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். மேலும் மருது சகோதரர்கள் சிலைக்கும் அவர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் எத்தனை பயனாளிகள் பயனடைய இருக்கிறார்கள்? இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. மருது சகோதரர்கள் சிவகங்கை மாவட்டத்து மருது சகோதரர்களுக்கு 1,06,90,000 மதிப்பீட்டில் திருவுருவ சிலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதே போன்று சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்குவேலி அம்பலம் அவர் திருவுருவ சிலை மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மண்டபம் 50 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ளது. அதனை திறந்து வைக்கிறார். மேலும் 30,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட பணிகள் 10,000 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கி வருகிறார். இன்று வழங்க இருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.